நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் கணேஷ்குமார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம்ம திருபுவனம் அஜித்குமார் அவருடைய வழக்கறிஞர். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சிபிஐ உடைய விசாரணை முழு வீச்சுல போயிட்டு இருக்கு. ஹென்றி சார் கூட சொல்லியிருந்தாங்க, நல்லபடியா இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்லி. குறிப்பா இந்த வழக்கறிஞர்கள மிரட்டுவதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. என்ன மாதிரியான மிரட்டல்கள் வருது சார்? கடந்த சில வாரங்களுக்கு முன்பா திருப்புவனத்திலிருந்து மடப்புறம் செல்லக்கூடிய இந்த வைகை ஆற்று பாலத்தின் மேல ஒரு கார் வந்தது. அந்த கார் கார்த்திக் ராஜா அப்படின்ற ஒரு நபரை இடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. வண்டிக்குள்ள இருந்த நபர்கள் அந்த கார்த்திக் ராஜா இவர் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல் ஓடுனதா சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சாட்சிகள் சொல்றாங்க. அதை தொடர்ந்து அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் ஹாஸ்பிட்டல்ல அடிப்பட்ட கார்த்திக் ராஜா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. அது யாருன்னு கேட்டா மடப்புறம் கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர். அந்த ஊழியர் சாட்சியும் கிடையாது, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவரும் கிடையாது. அவர் பேரு கார்த்திக் ராஜா தான். இந்த வழக்குல 3, 4 கார்த்திக் ராஜா இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருக்குது. ஆனா வந்த நபர்கள் அந்த கார்த்திக் ராஜா இவர் இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை சாட்சிகள் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து திருப்புவனம் காவல்துறையால எஃப்ஐஆர் பதியப்பட்டது. பதிஞ்சு அவங்களை நேர்ல சந்திச்சு கேட்கும்போது இந்த தகவலை அந்த கோயில் ஊழியர் கார்த்திக் ராஜா நம்ம கிட்ட சொல்றாரு. இப்பதான் இது உறுதியாகுது. இது யாரா வேணா இருக்கலாம். இந்த கார்த்திக் ராஜா அஜித் வழக்குல வழக்காடிய கார்த்திக் ராஜாவை கூட இருக்கலாம் அப்படின்றது அன்னைக்குதான் உறுதியாச்சு. அதை தொடர்ந்து நாங்க டிஎஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஸ்பி ஆபீஸ்க்கும் தகவல் சொன்னோம். அதை தொடர்ந்து புதிதா பணியேற்றிருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்கள் நேரடியா வந்தாங்க. வீட்டுக்கு விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு நாங்க தேவையான பாதுகாப்பை வழங்குறோம்னு சொன்னாங்க. பட்டா புக் அப்படின்ற ஒரு புத்தகம் கார்த்திக் ராஜா வழக்கறிஞர் அவர்களுடைய வீட்டுல போட்டிருக்கிறாங்க. அப்பப்போ ரவுண்ட்ஸ் வர்ற போலீசார் அதுல கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறது மூலமா இந்த பகுதியில தேவையில்லாத நடமாட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்காணிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நாங்களே எங்களுடைய சொந்த செலவுல என்னுடைய வீட்டிலையும் சரி, கணேஷ்குமார் ஆகிய என்னோட வீட்டிலையும் சரி, கார்த்திக் ராஜா என்னுடைய இளவர் வீட்டிலையும் சரி, 2 வீட்லயுமே சிசிடிவி பொருத்தி இருக்கிறோம். பொருத்தி செல்ல லைவா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். எப்போ யார் தேவையில்லாத நபர்கள் அன்டைம்ல வர்றாங்களோ அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்க காவல்துறைக்கு ஒப்படைக்கிறோம். யாரெல்லாம் எங்களை நோட்டமிடுறாங்களோ அவங்கள நாங்க கண்காணிச்சு காவல்துறை வசம் ஒப்படைச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாங்க இந்த அஜித்குமார் வழக்கு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துட்டு இருக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும் கூட இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு டைம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நாங்களும் ஒரு பாதுகாப்பு குழு அமைக்கிறதுக்கான பணியில ஈடுபட்டு குறிப்பா வழக்கறிஞர்களை மட்டும் மிரட்டுறாங்க, இது போன்ற கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அஜித்குமாருடைய ஃபேமிலியை மிரட்டுறதா சொல்லி இன்னொரு விஷயமும் செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அஜித்குமார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்க நீங்க 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா, கடந்த அஜித்குமார் இறந்த சமயத்துல அது மறாநாள், அவர் இறந்த மறாநாள் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி 30ஆம் தேதிகள்ல அவங்களுடைய பாடியை வாங்க சொல்லி பயங்கர அழுத்தம் இருந்தது. இது இந்த உலகத்துக்கே தெரியும். பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க சில பேர். அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தைனா நீதி பெறதுக்கான பேச்சுவார்த்தை தான், அது பேச்சுவார்த்தை இருக்க முடியும். பாடியை வாங்கிக்கங்க, உங்களால கோர்ட் கேஸ்ன்னு அலைய முடியாது, அதனால இந்த இதை இத்தோட முடிச்சுக்கலாம் சமரசமா, உங்களுக்கு உண்டான இழப்பீட அந்த நபர்கள்ட்ட இருந்தோ இல்ல அரசாங்கத்திட்ட இருந்தோ வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்றது, பாடியை வாங்கி எரிச்சிருங்க, உடனே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும்? இது கிட்ட உறுதியா மிரட்டல் தான். உள்ள அடைச்சு வச்சு அவங்க மிரட்டினது உண்மை. அந்த வீடியோ எல்லாம் வெளியாச்சு. அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் சென்ற பின்னாடிதான் இந்த வழக்கு ரிவர்ஸ் கியர்ல வந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தை அடையலைன்னா அஜித்குமார் ஒரு நபர் வலிப்பு இறந்ததா இருந்திருக்கும். வலிப்பு ஓடி போய் தப்பிக்கும் போது வலிப்பு இறந்ததா இருந்திருக்கும். ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த அக்யூஸ்ட் A1 என்ன சொல்லினார்னா, அஜித்குமார் உயிரோட இருக்கும் பொழுதே சக்தீஸ்வரன் முன்னிலையிலேயே நீங்க இந்த நகையை எடுத்திருந்தா கொடுத்துருங்க, யார் எடுத்திருந்தாங்களோ கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுங்க, இல்ல அப்படின்னா அஜித்குமாருடைய அம்மா மேல 200 கிராம் கஞ்சா ரெடியா வச்சிருந்தாங்க பொட்டலம் போட்டு. இந்த வழக்குல நம்ம இன்னும் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் சொல்றோம் இல்லையா, அது கஞ்சா வழக்கு மூலமாவும் வருது. அஜித்குமார் உயிரோடு இருந்தா கூட அஜித்குமார் மேல திருட்டு வழக்கு இல்லாம கஞ்சா வழக்கும் பதிவு பண்ணிருக்க முடியும். இந்த எஃப்ஐஆர் மேலேயே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நிக்கிதா கொடுத்த எஃப்ஐஆர் மேலேயே அது எத்தனாம் தேதி உண்மையிலேயே பதியப்பட்டுச்சு? இவங்க சொல்றாங்க 28ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நாங்க எஃப்ஐஆர் போட்டோம்னு சொல்றாங்க.
அது உண்மையா இல்ல பின்னிட்டு தயார் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்களான்றது விசாரணையில சிபிஐ விசாரணையில தெரிய வரும். இந்த சூழ்நிலையில இவங்க வந்து யார் யாரெல்லாம் இவங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரலையோ அல்லது இவங்களால சட்டப்படி சக்சஸ் பண்ண முடியலையோ விசாரணையில அவங்க மேலலாம் 200 கிராம் கஞ்சா பொட்டலம் ரெடியா வச்சிருக்காங்க. 200 கிராம் வச்சு ஒரு 1200 கிராம் வரைக்கும் ஒரு கஞ்சா கேஸ் போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. இப்படிதான் வந்து சாட்சிகளை மிரட்டுறாங்க. அதுபோக கட்சிக்காரர்களாகட்டும், அல்லது தெரியாத முன்பின் தெரியாத நபர்களாகட்டும், அங்க நின்னு எங்களுடைய வீட்டு பக்கமோ, கார்த்திக் ராஜாவோட வீட்டு பக்கமோ நின்னு பார்த்துட்டு போறாங்க. அந்த பதிவுகள்லாம் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஎஸ்பி வசம் வந்து ஒப்படைக்க இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த பிரச்சனை பெருசாகலன்னா, அஜித்குமார் அம்மா மீது கஞ்சா வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யப்பட்டிருப்பாங்க. உறுதியா கைது பண்ண யாருக்குமே கேட்கறதுக்கு நாதி இல்லைல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. கேட்கறதுக்கு நாதி இல்ல. சார், இவங்க கம்ப்ளைண்ட் எழுதி குடுக்குறாங்க, புகார். அன்னைக்கு நைட் அஜித்குமார் உயிரோட இருக்கிறாரா, இறந்து போயிட்டாரான்ற அச்சம் இருக்கு. 6 மணிக்கே அடிச்சு இறந்து போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அந்த சூழ்நிலையிலேயே தகவல் வந்து பரவிருது. சக்தீஸ்வரனுக்கு தெரிய வருது. கார்த்திக் ராஜாக்கு தெரிய வருது. ஸ்டேஷனுக்கு போய் கேட்கறாங்க. ஜிஹெச்ல போய் பார்க்குறாங்க. எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல. இந்த நிலைமையில எஸ்பி வந்து 11 மணிக்கு வந்து 11 மணிக்கு மேல சொல்றாங்க. உங்க மகன் இறந்து போயிட்டாருமா, ஜிஹெச் கொண்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எழுதி குடுக்குறாங்க. யாரெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, இப்படிலாம் அடிச்சிருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் எழுதி குடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் இவங்க வாங்கி வச்சுட்டு, வலிப்பு வந்து இறந்ததா இவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங் கேமராக்கு முன்னாடி நடக்கிற ப்ரொசீடிங் எல்லாருமே கேமரா எடுக்குறாங்க. எல்லாம் லைவா போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளர் இருக்காங்க. அந்த சமயத்திலேயே இவங்க எவ்வளவு மூடி மறைக்க பார்க்குறாங்கன்னு பாருங்க. இவங்க குடுத்த புகார விட்டுட்டு, வலிப்பு வந்ததா இவங்க ஒரு புகார் எழுதி அக்யூஸ்ட் கிட்டயே கண்ணன், பிரபு, ராஜா அப்படின்ற தனிப்படை காவலர்கிட்ட புகார் எழுதி வாங்கிக்கிட்டு பதிவு பண்றாங்கன்னா, அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணாங்கல்ல. அப்போ என்ன ரிசல்ட் குடுத்திருந்தாங்க? அதுக்கப்புறம் மறுபடியும் செஞ்ச போஸ்ட்மார்டம்ல என்ன ரிப்போர்ட் வந்துச்சு? இல்ல ஒரே போஸ்ட்மார்டம் தான் நடந்தது. பிரேத ஆ. விசாரணை வேற, பிரேத பரிசோதனை வேற. பிரேத ஓகே. விசாரணை என்பது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில நடக்கக்கூடியது. ம். அது வந்து ஒரு இறந்து போன நபருடைய ஒரு உடல நேரடியாவும் தலைய குப்புற படுக்க வச்சோம். வெளிப்புறமா தெரியக்கூடிய காயங்கள் என்னென்ன? காயங்கள் என்ன? ரத்த காயங்கள் என்னென்ன? அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி, நாங்களும் அதுல பங்கு பெற்றோம். அந்த அறிக்கைய தான் நாங்க வந்து நோட் பண்ணி வச்சத தான் நாங்க ஊடகங்களுக்கு குடுத்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 18 காயங்கள் வெளிப்படையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். அதுக்கப்புறம் பண்ணது தான் அத தொடர்ந்து அதே நாள்ல 5 மணி நேரம் நடந்தது தான் பிரேத பரிசோதனை. பிரேத பரிசோதனையில என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத நாங்க சொல்றோம். இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இவங்கள கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. அஜித்குமார் பாடிய மிரட்டி வாங்க வச்சிரலாம். ம். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ ஒண்ணுமில்லாம வழக்கம் போல ஏற்கனவே இந்த மாரி நடந்திருக்குது. ஒரு காளையார் கோவில்ல ஒரு எஸ்ஐய ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சு, படுகொலை பண்ணி, அதுக்கப்புறம் அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி பாடிய மிரட்டி ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க வந்த ஆஷிஷ் எஸ்பி அவர்கள் நேரடியா பார்க்க வந்தபோது, அந்த மாலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இதே மாரி நடந்திருக்குது. ரெகுலரா நடந்திருக்குது. அதெல்லாம் வந்து வெறுமனே வந்து 176ல போட்டு பிரேத விசாரணை பண்ணி கேஸ வந்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிச்சா தான் நம்மளுக்கு தெரிய வரும். அவன் ம். மகனோட பாடியவாவது முதல்ல பார்க்கணும். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வர்றாங்க. மார்ச்சரிக்கு வர்றாங்க. திருப்புவனத்திலிருந்து மதுரை ஜிஆர்எச் மார்ச்சரிக்கு வர்றாங்க. வரும்பொழுது அங்க ஜேஎம் வந்து திருப்புவனம் ஸ்டேஷன்லயே இருக்கிறாங்க. இவங்க போலீஸார் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது திருப்புவனம் ஜேஎம்ம ஸ்டேஷன்லயே இருக்க வைக்கணும்ன்றதுக்கான எல்லா முயற்சியும் பண்றாங்க. அப்புறம் ஜெயம் அவர்கள் முடிவு பண்ணி, வெளியில எஸ்பி, கட்சிக்காரங்க எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்குது. இவங்கள வந்து வாண்டடா வண்டியில ஏத்துறாங்க. பாடிய வாங்கிக்கிற சொல்லி. அதே நேரத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கிளம்பி மதுரை ஜிஆர்எச் மார்ச்சரிக்கு வர்றாங்க. வர்ற வேளையில நாங்களும் வந்து அங்க பிரசன்ட் ஆனோம். பிரசன்ட் ஆகி நாங்க சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுத்தோம். சந்தோஷ் விசஸ் ஸ்டேட் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் குடுத்தோம். குடுத்ததன் அடிப்படையில அத படிச்சு பார்த்துட்டு நீதிபதி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவ நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி, விக்டிம் சார்புல விக்டிமோ அல்லது அவங்களுடைய இப்ப வழக்கறிஞரோ யாராவது பங்கு பெறலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. உறுதிப்படுத்தின அடிப்படையில நாங்களும் வந்து உள்ள வந்து அஜித்குமார் தாயார்னால அவங்களோட மகனுடைய பாடி இருந்த நிலைமைய பார்க்க முடியல. நாங்க முதல் முறை வந்து அஜித்துடைய பாடி பார்க்கும்போது கண்ணெல்லாம் வந்து வேற கலர்ல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனிஷ் ரொம்ப ப்ரௌனிஷா இருந்தது. அவரோட வாயில வந்து கிட்டத்தட்ட வலது பக்கம் முழுக்க ஏதோ ஒரு கலர்ல ஏதோ ஒரு திரவம் மாரி இருந்தது இந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியல. அவங்க அழுதுட்டு வெளியில போயிட்டாங்க. நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டாங்க. நாங்க உள்ள இருந்தோம்.
உள்ள இருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட சேர்ந்து அந்த 18 வெளிப்புற காயங்கள நோட் பண்ணோம். அஜித்குமார் பாடிய முன்னையும் பின்னையும் திருப்பி பக்கவாட்டெல்லாம் பார்த்து என்னென்ன காயங்கள் வெளிப்படையா தெரியுது அப்படின்றத நோட் பண்ணோம். நோட் பண்ணி நாங்க மீடியாவுக்கும் அதுக்கப்புறம் வழங்குனோம். அத தொடர்ந்து மதுரை ஜிஆர்எச்ல கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அதாவது போஸ்ட்மார்டம் நடைபெற்றது. அதுக்கு முன்னாடி நடந்தது என்குயரி. அதுக்கு பின்னாடி நடந்தது போஸ்ட்மார்டம். போஸ்ட்மார்டம் பண்ணும்போது இந்த மாரி சந்தோஷ் எஸ்டேட் அப்படின்ற வழக்குல மதுரை உயர்நீதிமன்ற கிளை தெளிவா உத்தரவு குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். விக்டிமோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தாரோ, வழக்கறிஞரோ பங்கு பெறலாம். வீடியோ எடுக்கலாம், போட்டோகிராஃப் எடுக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நாங்க வந்து போட்டோ, வீடியோ எடுக்கிறத முழுமையா தடுத்தாரு. அதனால எங்களால வந்து ஒரு சில போட்டோக்கள் மேல எடுக்க முடியல. ஆ குறிப்பான உள்ளுறுப்புகள் வந்து போஸ்ட்மார்டம் செய்யும்போது எங்களால வீடியோகிராஃப் பண்ண முடியல. ஜேஎம் சொல்லியும் கூட அந்த நபர் வந்து பண்ண விட மாட்டேன்ட்டாரு, தடுத்தாரு. அதேபோல போலீஸ் தரப்புல இருந்து வீடியோகிராஃப் எடுத்தாங்க. வீடியோகிராஃப் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருந்தாங்க. 2 பேர் போடணும். ஒரு வீடியோகிராஃப் தான் வந்திருந்தாங்க. வந்தவரு என்ன பண்ணாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு தூரமா நின்னுட்டாரு. நின்னு அவர் என்ன ஃபோக்கஸ் பண்ணாரு, எப்படி ஃபோக்கஸ் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியல. 5 மணி நேரத்துல பேட்டரி வந்து பத்தல அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து வீடியோகிராஃப அமத்தி அமத்தி எடுத்தாரு. ஆஃப் பண்ணிட்டு, பாஸ் பண்ணிட்டு எடுத்தாரு. கேட்டா எங்களுக்கு பேட்டரி பத்தல அப்படின்னு சொன்னாரு. நாங்களா அத எடுக்கிறோம்னு சொன்னதையும் எங்கள அலோவ் பண்ணல. அதனால நாங்க வேற வழி இல்லாம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, உள்ளேயே ஒரு வழக்கறிஞர் நிறுத்தியிருந்தோம். கார்த்திக் ராஜா வந்து முழுக்க முழுக்க போஸ்ட்மார்ட்டத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு. கார்த்திக் ராஜா, மனோஜ்குமார் 2 வழக்கறிஞர்கள் போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்குதுன்றத நேரடியா கண்காணிச்சாங்க. ஒவ்வொரு உறுப்பையும் இவங்க எந்த மாரி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கன்றத அவங்க வந்து நேரடியா நின்னு கவனிச்சாங்க. நான் இந்த பக்கம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்குயரி 4 சாட்சிகள விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்க கவனிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு நடுவுல வந்து போலீஸார் வந்து உள்ள முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க சார். சார் திருப்புவனம் ஸ்டேஷன் தான் இத பண்ணது. அன்னைக்கு நைட் வரைக்கும் யார் குற்றம் பண்ணது என்னன்னு தெளிவா தெரியல. இந்த மாரி தனிப்படை காவலர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அவங்க பேரெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதனால வந்து திருப்புவனம் காவலர்களே உள்ள அடைச்சு நின்னுக்கிட்டாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட அடைச்சு நின்னுக்கிட்டாங்க. ஃப்ரீயா வந்து இயங்க விடல. இன்னொன்னு சாட்சிகளால அத தெளிவா சொல்ல முடியல. பக்கத்திலேயே போலீஸார் நிக்கிறாங்க. அதனால உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சாட்சிகள்னால தெளிவா மேஜிஸ்ட்ரேட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஒரே நேரத்துல போஸ்ட்மார்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல என்குயரியும் நடந்துட்டு இருந்துச்சு. 4 சாட்சிகள்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத பிரேத விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் விதமா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அஜித்குமாருடைய தாயார் மாலதி, அவருடைய தம்பி நவீன்குமார், அப்புறம் அவருடைய தாய்மாமன் வந்து காளீஸ்வரன். இவங்க 3 பேரும் வந்து அவங்கள சாட்சி குடுத்தாங்க. இது போக வாண்டடா வந்து மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரர் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல முன்னுக்கு பின் முரணான சாட்சியம் அளிச்சுட்டு இருந்தாங்க. வாண்டடா வந்து 6 மணிக்கே அஜித்குமாருடைய உடல் வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு எடுத்து வரப்பட்டது அப்படின்ற பொய்யான சங்கதிகள்லாம் சாட்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. பொய் உண்மைன்றது அதுக்கு அடுத்த விசாரணையில தெரிய வந்தது. அதனால ஒரே சமயத்துல போஸ்ட்மார்ட்டமும் நடந்துட்டு இருந்தது, என்கொயரி நடந்துட்டு இருந்தது. திருப்புவனம் போலீசார் முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. திருப்புவனம் போலீசார் தான் இந்த குற்றத்தை செஞ்சதுன்றது நம்ம பின்னாடி தெரிய வந்தது. அதாவது தனிப்படை காவலர்கள் மூலமா. அதே காவலர்கள் உள்ளே நின்னாங்க. உள்ளே நின்று பக்கத்துல நிக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் உட்கார்ந்திருக்கிறாங்க. பக்கத்துல சாட்சிகள் நிக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து டைப் பண்றதுக்கு ஆள் இல்ல. அன்னைக்கு கோர்ட் ஸ்டாஃப் எல்லாம் மொத்தமா லீவ் போட்டு போயிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிடும் விதமா ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு வந்து வலது கையில பிரச்சனை இருக்கு. இடது கையில இப்படிதான் வரும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கையாலேயே எழுதுனாங்க. எந்த ஒத்துழைப்பும் இல்ல. அதே சமயத்துல போலீஸாரும் பக்கத்துல நின்னுக்கிட்டாங்க. அதனால சாட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பேர் சொல்றதுக்கு தயங்குறாங்க. எந்த போலீஸார் அடிச்சாங்களோ, எந்த போலீஸார் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் உடன் இருந்தாங்களோ, அந்த உடன் இருந்த போலீஸார்லாம் இவங்க உடனும் இருக்கிறாங்க. இப்ப சாட்சிகள் எப்படி சொல்லுவாங்க? இப்ப பயப்பட்டாங்க. முழுக்க முழுக்க பயப்பட்டாங்க. வெளியில திமுக உறுப்பினர்களும் நின்டாங்க. பிற கட்சி அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்டவங்களும் நின்னாங்க. அதுல ஒரு சில பேர் வலிப்பு வந்து இறந்ததா நீ சொல்லணும், சாட்சி சொல்லணும் உள்ள ஜெயம் கிட்ட அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. நாங்க இதெல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப பதட்டமான சூழ்நிலை. எந்த உதவியும் எங்களுக்கு இல்ல. எங்களையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு மேஜிஸ்ட்ரேட்ட ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 போலீஸாருக்கு மேல சூழ்ந்துக்கிட்டாங்க. அந்த சிசிடிவிலாம் பதிவாயிருக்குது. சிபிஐ இப்ப அத கைப்பற்றி இருக்கிறாங்க. நாங்க எழுதி குடுத்ததன் அடிப்படையில சிபிஐ இப்ப கைப்பற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி விசாரணையில உங்களுக்கு உறுதியா தெரிய வரும். நான் உண்மை சொல்றேனா, இல்ல வந்து பொய் சொல்றேனா அப்படின்றது உங்களுக்கு சிபிஐ விசாரணையில ட்ரையல் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும்.
இதுவரைக்கும் நாங்க வெளியில சொன்னதில்ல. இவ்வளவு அழுத்தத்துக்கு மத்தியில ஒரு பக்கம் போஸ்ட்மார்டம் நடந்தது. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம் சம்பந்தமான என்குவரி நடந்தது. பொலிட்டிக்கலா என்ன மாதிரியான மிரட்டல் இருந்துச்சு இந்த அஜித்குமார் மரணத்துல? இல்ல அஜித்குமார் இறந்து போனாரு அப்படின்ற தகவல் தெரிய வந்த நிலைமையில இருந்து பாடி எரிச்ச வரைக்கும் ஒரு பயங்கரமான அழுத்தம் இருந்தது. எங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் மறுநாள் வந்து பாடிய வாங்கிருங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் போஸ்ட்மார்டம் வந்து நாங்க சொல்றோம் 48 மணி நேரம் ரிசர்வ் பண்ணி வைங்கன்னு ஜிஹெச்சுக்கு வந்து வாய்மொழியா சொல்றோம். எங்களுக்கே தெரியாது சார். அதிர்ச்சிகரமான விஷயம். எனக்கோ, அஜித்தினுடைய தாயாருக்கோ, இவங்க போஸ்ட்மார்ட்டத்த முடிச்சுட்டாங்க. பாடிய வெளியேத்துறாங்கன்ற விஷயம் எங்களுக்குமே தெரியாது சார். ம். நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நானும் ஜெயம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவங்க பாடிய வெளியில கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் கேட்கிறோம், "நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க லெட்டர் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அஜித்குமாருடைய தாயார போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்காம தடுத்தது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். சரிங்களா? சொல்லுங்க யாரு? போஸ்ட்மார்டம் பண்ண முடிச்ச உடனேயே ஒரு காப்பி குடுக்கணும் சார், சட்டப்படி. ஆமாங்க. போஸ்ட்மார்டம் நடந்து வெளியில வந்து சைன் முடியுது. பண்ணாங்க. ஓகே. டாக்டர் வந்து உடனே காப்பி குடுக்கணும் அந்த காப்பிய. குடுத்து ம். அதுல வந்து வழக்கறிஞர் மூலமாவோ, அவங்களோ நேரடியாவோ, "இதுல எங்களுக்கு திருப்தி இருக்குது. ம். இது மேற்கொண்டு இன்னொரு ஃபர்தர் வந்து போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல." அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்லணும். ம். அப்படி உறுதிப்படுத்தி சொல்றதுக்கான எந்த வாய்ப்பும் வழக்கறிஞருக்கோ, அஜித்குமாருடைய தாயாருக்கோ, அவரோட தம்பிக்கோ வழங்கப்படல. ஏன்னா ம். அவங்க கடுமையான அச்சத்துல இருக்கிறாங்க. அஜித்குமார் தாயார் இன்னும் சொல்லப்போனா அரை மயக்க நிலையில இருக்கிறாங்க. அவங்களோட அவங்களோட பையனோட உடல் பார்த்ததுல வரைக்கும், இவங்களுக்கு ம். வந்த அழுத்தத்துல இருந்து எல்லாமே அவங்க வந்து பயங்கரமான ஒரு அழுத்தத்துல இருந்ததுனால, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நவீன் வந்து உள்ள வந்து சாட்சி சொல்ல வராரு. வந்த உடனே பக்கத்துல போலீஸார் நிக்கிறதுனால, யார் யார் அடிச்சாங்க, எப்படி அடிச்சாங்கன்றத சொல்ல மறுக்கிறாரு. ம். அவரால சொல்ல முடியல. பக்கத்திலேயே போலீஸ் நின்னுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவரால என்ன சொல்ல முடியும்? அப்ப இவ்வளவு குளறுபடிகள் அங்க நடந்தது. 48 மணி நேரம் ரிசர்வ் பண்ணி வைங்க பாடிய அப்படின்னு சொன்னத போலீஸாரோ, அ ஜிஆர்எச்சோ அத ஃபாலோ பண்ணல. உடனடியா அவசர அவசரமா எடுத்துட்டு போய் எரிக்காதீங்க. புதைக்கவாது செய்யுங்க. நாளைக்கு தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற விதத்துல நாங்க சொன்னத, இல்ல சார் எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எரிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, எரிச்சுட்டாங்க. கொண்டு போய் உடனே 20 நிமிஷத்துல பாடி சேர்ந்துருச்சு. எல்லாம் அங்க ரெடியா இருந்தது. அஜித்குமாரோட ம். பாடிய எப்படியாவது வாங்கி எரிச்சிரணும். இன்னைக்கு ம். நைட்டோடயே இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ம். பாடிய வாங்கிட்டாங்க. வலிப்பு வந்ததா எஃப்ஐஆர் போட்டாங்க. எல்லா அழுத்தமும் குடுத்தாச்சு. இனி செய்றதுக்கு ஒண்ணும் இல்ல. யாரும் இவங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. அப்படின்ற நிலைமையில தான் அன்னைக்கு இரவு இருந்தது. அன்னைக்கு இரவு வந்து ஒரு மிக கொடூரமான நிலைமை. இந்த ம். நிலைமையில மறுநாள் காலையில ஹைகோர்ட்ல வந்து மென்ஷனிங் ஆகுது. மதியம் வந்து ஸ்லிப் குடுக்குறாங்க. ஈவினிங்கே ஃபைல் பண்ணிர்றோம். நாங்க வந்து ப்ரீ ஃபைல் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில தான் எல்லாமே மாறுது. இதுக்கு நடுவுலயும் என்ன பண்றாங்க, நீங்க ஹைகோர்ட்ல போயிட்டு நீங்க வந்து ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்க வழக்கறிஞர்ட்ட நீங்க தொடர்பு கொள்ளாதீங்க. அப்படின்னு சொல்லி எல்லா அழுத்தங்களும் குடுக்குறாங்க. ம். நேரடியா மிரட்டிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே ஆள் போட்டிருந்தாங்க. கட்சிக்காரங்கலாம் போட்டு எப்போ ஹைகோர்ட் வந்து இன்வால்வ் ஆகி, இதுதான் மிகப்பெரிய திருப்புமுனை. ம். ஹைகோர்ட் வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எஸ்எம்ஜி அவர்கள், "அவன் என்ன தீவிரவாதி அஜித்குமார். அவன இப்படி அடிச்சிருக்கிறீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் எல்லா ஒட்டுமொத்த நிலைமையும் மாறுது. அதுவரைக்கும் கூட இவங்களுக்கு வீடியோ இருந்தது தெரியாது. வீடியோ இருந்தது யாருக்குமே தெரியாது. சக்தீஸ்வரன் கொண்டு வந்து ஒப்படைக்கலன்னா, இந்த கேஸே ஒண்ணும் இல்லாம போயிரும். ஓகே. சக்தீஸ்வரன் புரியுது. தன்னுடைய உயிரையும் மதிக்காம, எங்ககிட்ட அந்த வீடியோவ வந்து சப்மிட் பண்றாங்க. நாங்க வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றோம். ஓப்பன் கோர்ட்ல மறுநாள் வந்து 2ஆம் தேதி மதியம் குடுக்குறோம். அதுவரைக்கும் அரசு தரப்பு என்ன சொல்றாங்க? நாங்க வந்து இவங்க நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க வந்து கவனக்குறைவா இருந்துட்டாங்க. அவரு ஓடி போயிட்டாரு. ஓடி போம்போது வலிப்பு வந்து இறந்து போயிட்டாரு. அப்படின்னு தான் சொல்றாங்க. வீடியோ பார்த்ததுக்கு பின்புறம் தான் அரசு வழக்கறிஞருடைய துணியே மாறுது. நாங்க டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எஸ்பிய சஸ்பெண்ட் பண்றோம். இன்னும் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். யாரெல்லாம் வந்து குற்றவாளியா அவங்கள வந்து நாங்க கைது பண்றோம். நாங்க வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுக்கிறோம். எங்களுக்கு கால அவகாசம் மட்டும் குடுங்கன்னு வாங்கிட்டு போய் அந்த கால அவகாசத்துக்குள்ள அவங்களுக்கு சாதகமா என்னென்ன பண்ணணுமோ பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த வீடியோ பார்த்த பின்னாடி எல்லாமே தலைகீழா மாறுது. இந்த நிலைமையில சிபிசிஐடிக்கு மாத்தலாம் அல்லது சிபிஐக்கு மாத்தலாமா அப்படின்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது, ம். முதல்ல அழுத்தம் இருக்குது. சாட்சி சாட்சிகள மிரட்டிட்டு இருக்கிறாங்க. தடயங்கள அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுனால, எஸ்எம்ஜே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, போலீஸே வேணாம். போலீஸ வந்து பின்னாடி ஐவ விசாரிச்சுக்கிட்டோம். அதனால இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரிக்கட்டும். முதல்ல இவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரட்டும். சாட்சிகள்லாம் இவங்கள பாதுகாக்கட்டும்னு சொல்லிட்டு, இடைக்காலமா ஒரு உத்தரவு போடுறாங்க. 7, 8 வரையும் டைம் குடுத்து, நீங்க 8ஆம் ஓகே. தேதி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, மாண்புமிகு நீதிபதி அவர்கள் 4த் ஏடிஜே ஜான் சுந்தர்லால் சுரேஷ்
அவர்கள் வந்து விசாரணையில சாட்சிய பாதுகாக்குறாங்க. ஆவணங்கள் எல்லாம் வந்து திருப்புவனம் போலீஸ்ல இருந்து ஆவணங்கள்லாம் வாங்குறாங்க. ஐஓவா மாத்துறாங்க. ஏடிஎஸ்பி ஐஓவா மாறுறாரு. ஏடிஎஸ்பி தன்னோட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபைலையும் எங்கள் முன்னிலையில சிடிஆர் ரிப்போர்ட்டு, ஆ ஆல்டரேஷன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சிசிடிவி ரெக்கார்டு எல்லாமே உத்தரவுலே வந்துருச்சு. அந்த உத்தரவின் அடிப்படையில எங்க முன்னிலையில ஏடிஎஸ்பி அவர்கள் 4த் ஏடிஜி அவர்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. 4த் ஏடிஜிட்ட வந்த பின்னாடி அழுத்தம் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்குது சாட்சிகளுக்கு. ஏன் அப்டின்னா, நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழ் நடந்துட்டு இருக்குது இல்லையா? சாட்சிகள மிரட்டுறதுல அஜித்குமார் ஃபேமிலி மட்டும் இல்ல. சக்தீஸ்வரனையும் மிரட்டுறாங்க. குறிப்பா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் தரப்புல, "சக்தீஸ்வரன் தான் அடிச்சு கொன்னாரு" அப்படின்னு பரப்பி விடுறாங்க. ம். யாருமே போலீஸ் அடிக்கல. சக்தீஸ்வரன் தான் அடிச்சு கொன்னாருன்னு பரப்புறாங்க. அதுக்கப்புறம் இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணையின் போது, இந்த 5 காவலர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காவல் வேணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ கேட்கறாங்க. நாங்க காவல் எடுத்து விசாரிக்கணும். போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு ஒரு மனு போடுறாங்க. அந்த மனுவுல நீங்க வக்கீல் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட பார்த்து சிஜிஎம் அவர்கள் கேட்கறாங்க. இல்ல வக்கீல் இல்லங்கன்னு சொல்றாங்க. நீங்க சிபிஐ வந்து உங்கள விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க போறீங்களான்னு கேட்கும்போது, நாங்க தாராளமா போறோம்ன்னு சொல்றாங்க. போயிட்டு அவங்க உள்ள என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நவீன் அடிச்சு கொன்னுட்டாரு. அப்படின்ற மாரி ஒரு வதந்திய பரப்பி விடுறாங்க. அப்போ இவங்க ம். என்னன்னா, இவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லாதனால சக்தீஸ்வரன் அடிச்சு கொன்னுட்டாரு, நவீன் அடிச்சு கொன்னுட்டாருன்னு இவங்களே பொய்யான சங்கதிகள வந்து பரப்புறாங்க. இது ஒரு அச்சுறுத்தல் தான். இந்த நிலைமையில கார்த்திக் ராஜா அப்படின்ற ஒரு கோயில் ஊழியரையும் இடிச்சு கீழ தள்ளி விட்டுருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியும். அந்த விசாரணையும் போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பழைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் அவர்களோட கேட்கும்போது, "இல்ல அவங்க குடிபோதையில தான் வந்தாங்க. தெரியாம இடிச்சுட்டாங்க. நாங்க எஃப்ஐஆர் போட்டோம். விசாரிச்சுட்டு இருக்கோம். நாங்க வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு" சொல்றாங்க. டிஎஸ்பி அவர்கள் என்ன சொல்றாங்க, "எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். விசாரிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு பட்டா புக் போட்டு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு நாங்க வழங்குறோம். நாங்க இந்த கேஸ தொடர்ச்சியா விசாரிக்கிறோம்" அப்படின்னு சொல்லி உறுதி குடுத்திருக்காங்க. அப்போ இத சீரியஸா விசாரிக்க வேண்டியிருக்குது. நாங்க சிசிடிவி பொருத்தியிருக்கிறோம். நபர்கள வச்சு நாங்க யார் யார் வந்து வித்தியாசமா வர்றாங்கன்றதை கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில வித்தியாசமான ஒரு அணுகுமுறை எடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா, நேரடியா வந்து அஜித்குமார் ஃபேமிலிய மிரட்டுனா தானே பிரச்சனை வருது. அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள், பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகே. பெண்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்யூஸ்டோடைய சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் கட்சிக்காரங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பெண்கள வச்சு, இவங்க அருகாமையில குடியிருக்கிற பெண்கள்ட்ட எல்லாம் நேரடியா சொல்லி விடுறாங்க. இந்த மாரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்மள வந்து இந்த சிபிஐ போயிருவாங்க. கொஞ்ச நாள்ல போலீஸ் வந்து பாதுகாப்பு விலக்கிக்கிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் த்ரெட்டன். இந்த வழக்கு முடிஞ்சு போயிரும். ம். போலீஸார் விசாரிச்சுட்டு போயிருவாங்க. பாதுகாப்பும் உங்களுக்கு விலக்கிக்கிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த ஊர்ல உயிர் வாழ்வீங்க? அப்படின்றத மறைமுகமா இவங்களுக்கு மிரட்டுறாங்க. அதனால கோர்ட்ல நீங்க வந்து புறல் சாட்சியா மாறிருங்க. அப்படின்றதுக்கான முயற்சிய தீவிரமா எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹென்றி சார் வந்து ஊடகங்களுக்கு வாயிலா சொல்லி, அதுக்கப்புறம் அத கண்காணிக்க எங்களாலயும் முடியாது. அஜித்குமார் ஃபேமிலியாலயும் முடியாது. அதனால நாங்க வர்றத எதிர்கொள்றோம்னு சொல்லி, நேரடியா அஜித்குமாருடைய ஃபேமிலிக்கு நாங்க வந்து ஊக்கம் குடுத்துட்டு இருக்கோம். என்ன நடந்ததோ, என்ன நீங்க போலீஸ் விசாரணையில சொன்னீங்களோ, அத அப்படியே வந்து சொல்லுங்க. யாருடைய அழுத்தத்துக்கும் பயப்படாதீங்க. இவங்க வந்து குற்றவாளிகள் உண்மையா குற்றம் பண்ணவங்க வெளில வந்தாங்கன்னா தான், நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல. இவங்க உள்ள இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அப்படின்றத அஜித்குமார் ஃபேமிலி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நவீன்குமார் சொன்ன வார்த்தை, அவங்க அம்மாகிட்ட. ஓகே. நம்ம இனிமே நார்மலான ஒரு லைஃப் வாழ முடியாதுல்லம்மா. நம்ம நார்மலா எங்கேயும் போக முடியாதுல்லம்மா. எங்க போனாலும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைல்லம்மா. நம்மகிட்ட வந்து 4 பேர் பேசுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. நம்ம எப்படி இனி நார்மல் வாழ்க்கை வாழப் போறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி நவீன்குமார் வந்து அஜித்குமார் தாயார் மாலதிட்ட சொல்லி அழுதுருக்கிறாரு. இது வந்து இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. நாங்க வந்து பேசி அஜித்குமார் தாயாருக்கு கவுன்சிலிங் குடுத்திருக்கிறோம். ம். நவீன்குமாருக்கு கவுன்சிலிங் குடுத்திருக்கிறோம். ஒரு நல்ல வந்து மனநிலை ஆலோசகர் மூலமா நாங்க வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்கிறோம். இந்த அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, ம். ஒரு முறைக்கு 4, 5 முறை, ஒரு நாளைக்கு 4, 5 முறை அஜித்குமாரோட தாயார் எழுந்து அழுகுறாங்க. அஜித்குமாரோட ஃபோட்டோவ பார்த்து அழுகுறாங்க. அருண்குமார் வந்து பயங்கரமான சாட்சி அருண்குமார் வந்து மன உளைச்சல்ல இருக்கிறாரு. சரி. ஒரு ஓகே போலீஸ் சார். பார்த்து வேற ஒரு வார்த்தைகள பயன்படுத்துறாங்க. "என்ன வந்தா வான்னு கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு கேட்கிறது கூட ஒரு மிரட்டல் தான் சார். இந்த சூழ்நிலையில. ம். போலீஸ பார்த்து மிரள்றாங்க சார் ஒரு சாட்சி. "வந்தா நீ என்ன வான்னு கேட்க மாட்டியா?" அப்படின்னு வந்து சத்தமா கேட்கிறாங்க. அதன் மூலமா ம். அந்த சாட்சி மிரள்றாங்க. இதுதான் இப்போ திருப்பூணத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஓகே சார். பல்வேறு முக்கிய தகவல்கள எங்க நியூஸ் டுடே தமிழ் சேனலுக்கு நீங்க குடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து சந்திப்போம்.
நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் சார்.